கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ ராடகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குதுங்க. பார்க்குறலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்த்தி வந்து அப்படியே என்ன சொல்லி சமாளிக்குன்னு தெரியாமல் இருக்கிறப்ப மேலதாளத்தோடு வந்து பாட்டி வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே சாமுண்டீஸ்வரி நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் இந்த வீட்டுக்கு வரலை அப்படின்னு சொல்லும்போதே அச்சச்சோ ஏற்கனவே இந்த வீட்டுக்கு சாமியார் கெட்டப்பில் வந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து உண்மையை போட்டு உடச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளோ ஆடம்பரமாக என் வீட்டுக்கு வந்து வந்திருக்க? இது என்னோட புள்ளையோட வீடு. நான் இங்கே வரத்துக்கு எனக்கு முழு உரிமை இருக்குது. நீ யார் இங்கே வரத்துக்கு? உனக்கும் எனக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை. உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இதில் யார் வேணாலும் உயர்ந்தவங்க, யார் வேணாலும் கீழே இருக்காங்கன்னு சொல்லி என்ன வேணாலும் நினச்சிக்க. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. மரியாதையாக என் வீட்டை விட்டு வெளியில் போ. ஏங்க 25 வருஷத்துக்கு கழிச்சு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஏங்க இது மாதிரிலாம் வந்து வீராப்பா வந்து இருக்கீங்க, தயவு செஞ்சு வந்து பாட்டி என்ன சொல்கிறாங்கிற விஷயத்த வந்து கேளுங்கன்னொன்னே அப்படியே வந்து சம்மந்தம் பேச வந்திருக்காங்கங்கிற விஷயத்த வந்து சொன்னோன்னே ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க? நானும் ஐயோ பாவம் சரி உன்னோட பிள்ளைய வந்து பார்த்துட்டு போன்னு சொல்லி அனுமதி கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நீ ஏன் பொண்ணை வந்து உன் பேரனுக்கு கேட்குறியா? அது கனவுல கூட நடக்காது. மரியாதையாக இங்கேருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லும்போது அம்மா ஏதோ தெரியாமல் கேட்குறாங்க. நீ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாத. அவங்க கேட்குறதுக்கு உரிமை இல்லையா என்ன? என்னையா நினச்சிட்டு இருக்க? இத்தனை நாளாக நீ பார்க்காம என் பேச்சுக்கு நீ வந்து அமைதியாக நின்றுருக்கேன்னு நினச்சேன். இப்போ தானே தெரியுது உன் மனசுலேயும் இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்ல. அவங்க கேட்குறாங்க, கொடுக்கறதும் கொடுக்காம இருக்கிறதும் நம்மளோட விருப்பம். அதுக்குன்னு இப்படியெல்லாம் பேசாத. ஏன் மனசு கஷ்டமாக இருக்கு? என் பேச்சுக்கு மீறி பேசுகிற பேச்சு இன்னொரு வாட்டி வரக்கூடாது. வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னொன்னே அப்படியே வந்து அமைதியாக வந்து நிற்கிறாங்க. ராஜராஜா நான் பார்த்துக்கிறேன்ப்பா. இவை அப்படி என்னதான் செஞ்சு கிழிச்சிருவா. நிச்சயம் என் பேரனுக்கும் உன்னோட பொண்ணுக்கும் தான் கல்யாணம் நடக்கும். இது எழுதப்படாத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னேன். ஏங்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுறீங்க? அதான் அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலா வேக வேகமாக வந்து போகிறாங்க ரூம்குள்ளே. அதே மாதிரி சாமுண்டீஸ்வரியும் ரூம்குள்ளே போயிட்டு அந்த நீளமான பொருளை வந்து எடுத்துகிட்டு வரலான்னு அப்படியே போயிட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. பாட்டி போங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது இருக்கிற எல்லாரும் வந்து அம்மா போங்கம்மா நிலமை சரியில்லை, இங்கே இனிமேட்டு என்ன நடக்கும்னு நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்குது. பாட்டி நீங்கள் என்னோட சொந்த பாட்டியாக இருக்கீங்க. இப்போ தான் நான் உங்களை பார்க்குறேன். என் மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அம்மாவை பற்றி உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லி ரேவதியிலேருந்து எல்லோரும் கேட்குறாங்க. இல்லைம்மா எனக்கு நல்லா தெரியுமா இங்கே என்ன பிரச்சனைன்னு. இது எல்லாத்துக்கும் வந்து தீர்த்து வைக்க தான் நான் வந்திருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சாமுண்டீஸ்வரி பெரிய ஆள்னா நான் எவ்வளோ பெரிய ஆள்னு உனக்கு தெரியாதுல்ல. என்ன நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா சாமுண்டீஸ்வரி அந்த நீளமான பொருளை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நீட்டுறாங்க. மரியாதையாக சொல்கிறேன் கிளவி இங்கேருந்து ஓடிடு. இல்லைன்னு வச்சுக்கிங்க அவ்வளோதான். மேடம் கோவப்படாதீங்க மேடம். கோவப்பட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க சொன்னால் எடுத்து புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் இங்கேருந்து போங்க, பிரச்சனை பண்ணாதீங்க. தம்பி நானும் இங்கே பேசிக்கிட்டே இருக்கேன், குறுக்க வந்துகிட்டு இருக்கேன். உனக்கும் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை இல்லை அமைதியாக நில்லுப்பா. நல்லவனா இருக்காதப்பா. இந்த குடும்பத்தில் முதல்ல நல்லவனா இருக்காத. அது சரியே வராது. இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இதே மாதிரி தான் என் பேரனும் வந்து உண்மையாகவும் சத்தியமானவனும் அவன் இருப்பான். இவனை உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் என் பேரனை வந்து உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லும்போது என் வீட்டு டிரைவரை வேணாலும் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட வைப்பேன் தவிர உன் வீட்டு பேரனை எக்காரனை கொண்டும் நான் வந்து தாலி கட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தூக்கி வாரி போட்டுது அந்த இடத்துல நம்ம ராஜராஜனுக்கும் எல்லாருக்கும். அப்போனா இதுவே வந்து திட்டம் போட்டு செயல்படுத்திடலாம் போல இருக்கே. அப்போனா சாமுண்டீஸ்வரியை வந்து வெறுப்பேற்றினா கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும். ஆனால் இப்போ என்ன செய்வான்னு தெரியாது. மரியாதையை இங்கேருந்து போங்கன்னு சொல்லி அந்த நீளமான பொருளை காட்டி வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம பாட்டி கூட்டிகிட்டு வந்து ஆளுங்களாம். ஏமா 25 வருஷம் கழித்து சந்திச்சுக்கிறாங்க. இது எல்லாம் உங்கள் குடும்பம் நன்மைக்காக தானே பேச. உடனே வந்து அப்படியெல்லாம் இவங்கள்ட்ட சொன்னாலாம் எதுவும் புரியாது. நீ என்ன வேணான்னு பண்ணு. நான் சொல்கிறேன் என் பேரன்தான் உன் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுமா. இது உண்மை, இது உண்மை, இதான் சத்தியம், இதான் நடக்கும். அதையும் தான் பார்த்துடலாம். சொல்லிட்டீங்களே, முடிஞ்சிருச்சுல்ல. நீங்கள் மாட்டுக்கு இங்கேருந்து போங்கன்னொன்னே ஏன் பாட்டி தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கார்த்தி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து விடுப்பா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி என்ன தான் செய்வானோன்னே ஏய் இன்னும்மா நீ போக மாட்டே அப்படின்னு சொல்லி நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து வானத்துக்கு பூமிக்கு வந்து குதிக்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். கதைக்களம் ரொம்ப சுவாரஸ்யமாக போகுதுன்னே சொல்லலாம்.